எவ்வளவு நேரம் உங்களுக்கு? சம்பவத்தை செஞ்சு விட்டுலாமா? புடவை எடுக்கிறதுக்குள்ள ஏன்டி இவ்வளவு மேக்கப் போட்டு வரேன்? எவ்வளவு அசிங்கமா இருக்க முடியுமோ அவ்வளவு அசிங்கமா தாண்டி இருக்க நீ. பொறி உண்டை ரொம்ப பண்ணுகிற, மண்டெல்லாம் வீங்கிடும். ஜப்பான் கொண்ட இன்னைக்கு வீடியோ முழுக்க முழுக்க உங்களுக்கான வீடியோ, நமக்கான வீடியோ. நிறைய பேர் நிறைய ஷாப் சொல்லிருக்கீங்க மக்களே. இப்ப அங்கதான் நம்ம தேட போறோம். தேடுதல் சோ ரொம்ப டார்ச்சர் பண்றேன், அடிச்சிருவேன். அங்கேயும் போய் வேடிக்கை பார்த்து நிறைய பேர் நிறைய கலர் காம்பினேஷனும் சொல்லிருக்கீங்க. இந்த மாதிரிக்கு இந்த மாதிரி போடுங்க, அந்த மாதிரிக்கு அந்த மாதிரி போடுங்க. எந்த மாதிரி போட்டாலும் நல்லா இருக்க மாட்டேடி, அது தெரிய மாட்டே. உங்களுக்கு இந்த வாட்டி நான் வரேன் மக்கள், சாரியோட உங்களுக்காக நான் வரேன். இதெல்லாம் என்னென்னலாம் கேட்க வேண்டியது. முன்னாடி இதையும் பாத்துக்கோங்க. இது நம்மளுடைய ALP ஸ்டோர்ஸோட நியூ லான்ச் கஃப்தான். இப்பதான் நம்ம ரீசெண்டா லான்ச் பண்ணிருக்கோம். ஆக்சுவலா நிறைய பேர் வந்து நம்மளுக்கு கலர் கேக்கல, சைஸ் கேக்குறீங்க. ஆக்சுவலா இது என்னன்னா, இது வந்து ஃப்ரீ சைஸ். இதோ பாருங்க, இது ஃபுல்லா இவ்ளோ ஃப்ரீயா இவ்ளோ இதுவா இருக்குதா. நம்ம வந்து நம்மளோட சைஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம இது எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். முக்கியமா மெட்டர்னிட்டி டைம்ல நமக்கு போடுறதுக்கு சுத்தி இருக்குது. க்ரோ ஆக அப்புறம் நம்மளுக்கு சைஸ் வந்து டிஃபர் ஆகும்ல பிரெக்னன்சி டைம்ல. சோ அப்ப வந்து நம்மளோட சைஸ்க்கு ஏத்த மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது S சைஸ்ல இருந்து XXL வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப பெருசு, 44 சைஸ் தான். சோ நம்ம இங்க இது பண்ணும்போது நமக்கு இப்படி கட்டும் போது நமக்கு வந்து ஃபிட் ஆயிடும். கஸ்டமைசேஷன் கிடையாது மக்களே. நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இதுதான் பண்றோம். அதே மாதிரி ஒரு கலர் நம்ம லான்ச் பண்றோம்னா அந்த கலர்ல 20 பீசஸ் தான் நம்ம போடுறோம். 20 ல இருந்து 30 பீசஸ் தான் நம்ம போடுறோம். அது சேல் ஆயிடுது. 2 days 3 daysல சேல் ஆயிடுது. அதுக்கப்புறம் 1 month கழிச்சு வந்து அந்த கலர் வேணும்னு சில பேர் கேட்கும் போது நம்ம திருப்பி அதை ரெடி பண்றது கிடையாது. ஒரு செட் ஆஃப் கிளாத்ஸ் பண்ணி அதை அப்படியே சேல் பண்ணிடுறோம். அதனால ஒரு கலர் நம்ம இப்ப லான்ச் பண்றோம்னா அது ஒரு 5 days மேக்ஸிமம் 5 days அப்படிதான் இருக்கு. நீங்க லேட்டா அதை கேட்கும் போது அது தர முடியல, கோச்சுக்காதீங்க. ஆனா உங்களுக்காக நியூ லான்ச் வந்துட்டு இருக்கு மக்களே. இன்னும் 2 கலர்ஸ் நான் வந்து நெக்ஸ்ட் லான்ச் எங்க போய் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நான் உங்களுக்கு அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ALP ஸ்டோர்ஸ் இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல போயிட்டு நீங்க மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா DM பண்ணுவாங்க. ஆமா, 2 பேரும் மெசேஜ் அனுப்பிச்சு விளையாடி. சரி, நீ பொறுமையா கிளம்பி வா, நான் கீழே போறேன். போட்டோ எடுக்கணும். டேய் புரி, நாளைக்கு எடுத்துக்கலாம், டைமே இல்ல, சும்மா உயிரை வாங்குறேன். நான் கீழே போறேன், நீ வா. ஓகே மக்களே, நான் கீழே வந்துட்டேன். லக்கியும் பொறி ஒன்றையும் மேல ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணுன்றதுக்காக சீக்கிரமா இறங்கி வந்திருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஷாப்பிங் போறோம். ஷாப்பிங் போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா, பொறி உருண்டைக்கு பசி எடுக்கும்ல, செல்லம் பாவம், அதனால சாப்பாடு கண்டிப்பா வாங்கி கொடுக்கணும்ல. இதெல்லாம் நான் பண்றது வந்து பாசம் நீங்க நினைப்பீங்க. பாசம் இல்லவே இல்ல. லாஸ்ட் டைம் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருந்தோம். நம்ம பொறி உருண்டைக்கு மசாலா மான் கறி அப்படின்னு ஒரு டிஷ் பண்ணி கொடுத்துருந்தோம். சாப்பிட்டு ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரி, அதை தொடர்ந்து இந்த வாட்டி வந்து புது டிஷ் ஒண்ணு இறக்கி இருக்கோம் மக்களே. இப்போ வந்து நம்ம வந்து சாப்பிட போறோம்ல, அதுக்குள்ள இந்த விஷயத்த வச்சு ஒரு சம்பவம் பண்ணலாம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணிருக்கேன். அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்ன்றது எனக்கும் தெரியல. கண்டிப்பா பொறி உருண்டைய காண்டு ஏத்த முடியும், பயமுறுத்த முடியும். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்குடா, அந்த மாதிரி ஒரு சம்பவம் இருக்கு. சரி, ஓகே மக்களே, பொறி உருண்டை வந்துட போறா. நம்ம வந்து ஒண்ணுமே தெரியாம கேஷுவலா இருப்போம். ஓகே ஓகே, வெயிட் பண்ணி பாருங்க. ஏய், எவ்வளவு நேரம் உங்களுக்கு? என்ன சறுக்க கேளு, உனக்கு தெரியாது. 2 பேரும் ரொம்ப டென்ஷன் பண்றீங்க. எவ்வளவு நேரம் ஒரு ஆள் உட்கார்ந்து முடியும்? எங்க போச்சுனே தெரியல. கண்ணா வச்சாதான் வெளில வரும். அப்படி சொன்னியா? ஏன் அப்படி சொன்னீங்க? அம்மா, ஏய் நீதான் கழிச்சியா? இப்போ வைக்கலன்ற. இப்போ உனக்கு மட்டும் வச்சிருக்கீங்க. எப்படிமா அது உனக்கு மட்டும் எப்படி வச்ச? அது கண்ணா, அதோட கண்ணாவை காணோம். இப்போ என் பொண்ணுக்கு இல்லாம வராது அது வெளியே எங்கேயுமே. நான் என்ன பண்றது நீ சொல்லு. என்னென்னமோ நானும் சொல்லி சரி வச்சுட்டேன். வான்லாம் ஏமாத்தி பாத்துறேன். அது கண்ணாடி பாத்துருக்கானா தெரியலம்மா, ஏதோ பண்றாங்கம்மா. பண்ணல தங்கம், அங்க தண்ணி கொட்டுது. அத சரி பண்றாங்க. அது தண்ணி லீக் ஆகுது அந்த பைப்ல இருந்து. அதுக்காக ஒரு துணி இல்லடி, அது ஒரு மாதிரி டேப்பு சூப்பரா அந்த தண்ணி வெளியே வராம ஒட்டிக்கும். ஓகே மக்களே, ஃபைனலா நம்ம வந்து இப்போ கிளம்பியாச்சு. ஆக்சுவலி எனக்கு சாரி எடுக்கிறதுக்கு சும்மா பாரு, கோல உரிக்க போறேன், வேடிக்கை பார்க்கணும். இல்ல மக்களே மக்களே, ஆக்சுவலா ஏதாவது ஒரு கலர் புடிச்சு சரி வாங்கலாம்னு நினைச்சா கூட அதோட பிரைஸ் பத்தி ஒரு தடவை கட்டுறதுக்கு எதுக்கு இவ்வளவு காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு நினைக்குது. ஏன் நீ ஒரு வாட்டி கட்டுற, நீ முன்ன தினமும் கட்டி மக்களே. எனக்கு சாரியில பாக்கணும்னு உங்களுக்கும் ஆசை, ஆனா இவனுக்கும் ஆசை தான். எனக்கு ஆசை, அது எனக்கு செலவுதான். நிறைய பேர் நிறைய ஷாப் எல்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் லிஸ்ட் எழுதி வச்சிருக்கேன். எல்லா ஷாப்பையும் இன்னைக்கு போய் பாத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி
முன்னாடி எல்லாம் பண்ணுவீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்? சாப்பிடுறோம். ஏய் நீ எதுக்கு திரும்ப வர? வெளிய வரதே சாப்பிடணும்ன்றதுக்கு தான். அதுக்கு நான் சமைக்கிறேன்னு நான் சொன்ன மக்களே. லஞ்ச் நான் சமைச்சோடே நாங்க எல்லாம் வீட்லயே பட்டுக்கிறதுக்கு அதுக்கு தானே. அதுக்கு தான் வெளில சாப்பிடலாம்னு சொல்லி என்ன ஏமாத்திட்டு வாங்க வாங்க. என்ன கட்டையா வரணும் பார்த்தா ஒத்தையா வருது. ஏய் வரண்டி, அவரு சூடா போட்டு தரேன், நீங்க போங்க. மக்களே ஏதோ சொரா புட்டு எறா லட்டுன்னா இப்ப பார்த்தா ஏதோ கொஞ்சோண்டு மட்டும் வாங்கிட்டு வந்தோம். சொன்னேன் அவரு சூடா போட்டு தரேன், நீங்க போய் சாப்பிடுங்க சார்னு சொல்லி அம்மா. பாரு லக்கி, ஃபர்ஸ்ட் பூவா சாப்பிடு. பிரான் தான தரேன். இரு பிரான் எடுத்துறேன் அம்மா. சாப்பாடு தவிர லக்கிக்கு எல்லாமே இறங்கும். அவ்வளவு காரமே இல்லையே. ஏய் பிரியா பிரியா பிரியா. தேங்க்ஸ் அண்ணா. இப்படி வச்சீங்கன்னா கொஞ்சம் எடுத்து சாப்பிட மாட்டோம். உங்களுக்கு தட்டு பிடிக்கிறதுக்கு தான் நாங்க இருக்கிறோமா. எடுத்து சாப்பிடுற பொறி உண்டா? மேல வைடா, இங்க வைடா. பிரான் வேணுமா, ஃபிஷ் வேணுமா, புட்டு வேணுமா, பூவா வேணுமா? வரும்போது லக்கிக்கு ஒரு மில்க் ஷேக் அடிச்சு விட்டேன் வாயில. அதனால லக்கிக்கு இப்ப ஹங்கிரி மூட்ல இருக்காது. ஆனா நான் செம ஹங்கிரி. ஏன்னா நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். 12 o'clock மேல தான் நான் சாப்பிடுவேன். ஆனா இன்னைக்கு 2 o'clock. லக்கி லக்கி அம்மா சாப்பாடுல தண்ணி ஊத்த கூடாது. லக்கி அப்படி பண்ண கூடாது. நல்லா தெம்பா சாப்பிட்டதான் மக்களே போய் தெம்பா ஷாப்பிங் பண்ண முடியும். உங்க ஆசையை நான் நிறைவேற்ற வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு 1 மணி நேரம் படுக்கிறேன் உட்காருன்னு. இல்ல இல்ல இல்ல, வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு கொஞ்சம் டீ குடிக்கணும். கழுத்திலே போடுவோம். இதே மாதிரி கேட்டு புட்டுலாம் நீ ஃபர்ஸ்ட் வீட்ல சமைச்சிருக்கியா? எனக்கு அதான் வேலை. உனக்கு புட்டு செஞ்சு கொடுத்து எல்லாமே சேர்ந்து என்ன ஏமாத்திட்டாங்க. ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்காங்க. யாரு? நீ எல்லாமே சமைப்பதான். புட்டே வரைக்கும் புட்டு நான் செய்வேன். வெஜ் புட்டு நான் செய்வேன். நீ ஏதாவது உலர்ந்த மண்டெல்லாம் உள்ள போயிடும். பிராணுன்னா ஒரு அம்மா வந்து மடியில செட்டில் ஆயிட்டாங்க. இதுவே சாம்பார் சாதமா இருந்தா என்னால பக்கத்து தெருவுல ஓடி இருப்பாங்க. தட்டு பக்கத்துல லக்கி இங்க பாரு. கோச்சி மகளே லக்கி பேபி. ஏன் பிரேக் மேல ஏறி நின்னா சறுக்குமா சறுக்காதா? கார் தான் சறுக்கும். உங்க அப்பா மண்ட மாதிரி. எனக்கு தெரியும் மக்களே, டிரைவ் பண்றது எனக்கு தெரியும். பிரேக் எடுத்து விட்டோம். வாயிலே ஓட்டுவா மக்களே. மக்களே என் கைகளை கட்டி போட்டிருக்க காரணத்தால நான் அமைதியா இருக்கேன். கைகளை கட்டி போடக்கூடாது, வெட்டி போட்டு பறந்துருப்பேன். இன்னத்துக்கு எருமை போ. பிரான் சொல்லிருக்கேன் பாரு, வாய்மா போ. சொல்லக்கூடாது. சாரி சொல்லு. சாரி சொல்லு. குழந்தை சொல்லுங்க சொல்லு. நீ நல்ல பொண்ணு மக்களே. என்ன நல்ல பொண்ணு மக்களே. முன்ன மாரியா? ஆமா மூஞ்சி முன்ன மாரிலாம் சொல்லவே சொல்லாத. போ ஒழுங்கா போ. லக்கி எதிர்க்க இப்படி பேசக்கூடாதுன்னு நான் 1000 டைம்ஸ் எல்லாரும் திட்டுங்க. நீ அவ்வளவு டென்ஷன் பண்ற ஒரு மனுஷன். ஆனா லக்கிக்கு தெரிஞ்சு பாருங்க, இதெல்லாம் பேட் வேர்ட். தப்பு. அது யாரையும் திட்டக்கூடாது. ஆகாட்டு பாப்பி இவ்வளவு நேரம் ஃபிஷ் இருக்கிற வரைக்கும் இறங்குச்சு இந்த அம்மாக்கு. இப்போ ஃபிஷ் இல்ல எம்டி ஃபுட் இறங்க மாட்டேங்குது. அதான் சொல்றேன், யாரா சொல்லிருக்கேன் போய் ஒழுங்கா வாங்க போறேன். எல்லா வாட்டியும் நாங்களே போயின்னு இருப்பாங்க. இந்த மாதிரி சொகுசா உட்காந்து வாங்குவாங்க. போ ஒரே உருண்டை போடி கால்லாம் சொல்லிட்டியா இல்லையா அவங்க கிட்ட? சொல்லிட்டேன். நீ மூஞ்ச அந்த அண்ணாவே எடுத்துன்னு வருவாங்களா? அவரு எல்லாம் செய்வார். போடி எத்தனை அடி சாப்பாடு ஊட்டினு அதுக்குள்ள ஊட்டெல்லாம் முடியாது, வச்சுப்பேன். போயிட்டு வா. இந்த பிளேட் கூட நான் எடுத்துட்டு வரேன். ஏய் அதுல ரசம் எல்லாம் இருக்கு, நீ போ. வேற தட்டு தருவாரு. நானே சொல்லலையாமே நீ சொல்ல. சரி இப்ப சொல்லி வாங்கினு வா போ. டென்ஷன் பண்ணாத. சொன்னியா இல்ல? அவர் சொல்லலன்றாரு. சொன்ன ஞாபகத்துல வந்துட்டேன். சரி இப்ப சொல்லி வாங்கினு வா போ. வேற ஏதாவது வேணுமா? காலியா போது கரெக்டா சொல்லு. ஒரே ஒரு பிளான் போயிட்டு வா. ஓகே மக்களே, பொரி உருண்டை வரத்துக்குள்ளே சம்பவத்தை செஞ்சு விட்டுலாமா? லக்கி என்னது? லக்கியே பயந்துச்சு மக்களே. அது என்ன பண்ண போறோம் லக்கி முன்னாடி பண்ண வேணாம். நீ திரும்பி கண்ண முடியும், அப்பதான் காட்டுவேன். சர்ப்ரைஸ் பண்றேன் உன்னை. ஓகே மக்களே, உள்ள எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. இன்னும் பொரி உருண்டை ஒன்னும் வரல. ஆக்சுவலா அப்ப சொன்னல பள்ளி டிக்கா, அது வந்து உள்ள ஒளிச்சு வச்சிருக்கோம். அது பார்த்துட்டு இப்ப சாப்பிடறப்ப பாக்குறப்ப எப்படி இருக்கும், பயமா இருக்கும்ல. தெரியாது அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியல. அந்த நாவே எடுத்துட்டு வந்தாருன்னு இருக்காரு. ஆனா நீ ஒரு சோம்பேறி தெரியுமா? ஒரு வேலையை உருப்படியா பாக்குறானே சொல்ல. அவங்க எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டாங்க. பரவாயில்ல, ஏதோ ஒரு ஞாபகத்துல வந்துட்டேன் சொன்ன மாதிரி. அது பைத்தியக்காரா சொல்லிட்டேன். அவங்க செஞ்சு எடுத்து பேக் பண்ணி வச்சிருக்காங்க. போய் சாப்பிடுங்க வரேன்னு நாங்க எடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்க. டயட்ல இருக்கும்போது ஆன்ல தான் இருக்கா இது. டயட்ல இருக்கும்போது எவ்வளவு பிரான் சாப்பிடுவேன். ஆனா டயட்னு ஊரே ஏமாத்தின்னு இருப்பேன். அது வேற பிளான். என்னம்மா மீன் குழம்பு தான் பிடிக்கும். உள்ள என்ன காட்டுறது? ஒண்ணுமே இல்லையா? இந்தாமா மீன் பூவா வேணுமா, ரச பூவா வேணுமா? மீன் பூவா. மீன் பூவா இங்க இருக்கு, அது ரச பூவா. அப்பா உனக்காக ஃபிஷ் கொஞ்சோண்டு வச்சிருக்கேன், சாப்பிடலாமா? ஃபிஷ் சாப்பிடுறியா, பூவா சாப்பிடுறியா? அது வேணுமா? அது என்ன அதுக்குள்ள ஒண்ணுமே இல்லையே. என்ன இருக்கு பாப்பா? எருமை. லக்கிய நம்பி இவ்வளவு சாப்பாடு வேற போட்டு பண்ணாங்க. சாப்பிடவே மாட்டேங்குது, வேஸ்டா போகுது சாப்பாடு. சாப்பாடு வேஸ்ட் பண்ணீங்களோ, தோலை உரிச்சிருவேன். நான் சாப்பிட்டு தான் பாருங்க. பாரு என்னது
பண்ணியா என்னமோ இருக்குடா கண்ணு மாதிரி இருக்கு என்ன கண்ணு பள்ளி இருக்கு வேற ஏதாவது சாப்பிட்டியா நீ பள்ளி தாண்டி போய் ஒரு பள்ளி தீரு பதறாத இந்த வாய் வாந்தி எடு பதறாத கொஞ்சம் வெயிட் பண்ணு பாப்பாக்கு வர கொடுத்துட்டேன் எனக்கு பயமா இரு ஃபர்ஸ்ட் என்ன ஏதுன்னு பார்க்கலாம் அதுக்குள்ள இது வாமிட்டால எடுக்கவே லக்கி வாயே வாமிட்டால எடுக்கவே இருடி டேய் பொறி உன்னை பேச்ச கேள்வி நான் ஹாஸ்பிடல் கூட்டி போறேன் பொறி உன்னை பயந்துச்சு போல மக்களே லக்கிய வாமிட் எடுக்க வைக்கிறா மக்களே இதுக்கு மேல விட்டா லக்கிய பதம் பாத்துருவா ஏதோ விளாட்டா போற வரைக்கும் போட்டோன்னு பார்த்தா அவன் ரொம்ப பயப்படுறா சரி நம்ம வந்து இதுக்கு மேல போச்சுன்னா நம்ம உயிருக்கே சேதாரம் ஆயிடும் அதனால கொஞ்சம் சரண்டர் ஆயிடலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா லக்கி விஷயத்துல விளையாடக்கூடாது அதெல்லாம் பயந்துட்டான் அதுக்குதான் சரி ஃபர்ஸ்ட் போய் அவளை காப்பாத்தும் உயிரை காப்பாத்தும் நேத்து சரவணா ஸ்டோர்ல வாங்கின பள்ளி தான் கேட்க மாட்டீங்க என்ன புரியும் உனக்காக நான் ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணிருந்தேன் பள்ளி போட்டு இங்க பேசிட்டுங்கிறேன் ஒருத்தன் பில் பே பண்ணிட்டு வா வீட்டுக்கு போ இங்க பாரு செல்லம் டென்ஷன் பண்ணாத இறங்கி போயிட்டே இருப்பேன் நீ ஆஃப் பண்ணன்னு ஓகே மக்களே இப்ப நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு பொறி உருண்டை பேசாத போ அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூம் உள்ள போயிட்டா எனக்கு என்ன பண்றதுனே தெரியல கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டோம் போல நான் லக்கி இருக்கிற விஷயத்தையே யோசிக்கவே இல்லை மக்களே தெரியாம பண்ணி தொலைச்சிட்டோமா ஆனா பயன்டா பொறி உருண்டை ஆனா ஒரு தரமான சம்பவம் தான் பட் ஓகே நாங்க ஷாப்பிங் கூட எதுவுமே போவே இல்லை டென்ஷன் ஆயிட்டு வீட்டுக்கு வந்துட்டா இப்ப நான் அவளை சமாளிக்கிற பெரிய வேலை இருக்கு நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்